ஹாய் வாங்க வணக்கம். 2 கை கூப்பிட்டு வணக்கம் சொல்ல முடியல. ஒரு கையில் செல்லு பிடிச்சிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இன்றைக்கி வேலைக்கு போகலப்பா. எனக்கு ரொம்பவே உடம்பு கஷ்டமாயிடுச்சு. நேற்று தளம் போட்டது இல்லையா, அதில் காலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டை விரல 2 கட்டை விரலையும் ஃபுல்லாக ஓட்டை போட்டிருக்கு. இந்த உள்ளங்கால்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அரிச்ச மாதிரியே இருக்குது, நடக்கவே முடியல. அதனால் சரி இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி போனாலுமோ போய் கலவையில் தான் நின்று ஆகணும். எனக்கு வந்து இப்படி தான் தளம் போடணும் அப்படின்லாம் தெரியாது. நம்ம வேலைக்கு புதுசு தானே. தளம் போடும்போது காலெலாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது சகஜமாக இருக்குது. ஆனால் அதுக்கு தளம் போடுறதுக்கு இந்தமாரி இந்த சிப்ஸெல்லாம் கொட்டுவாங்க. இந்த சின்ன சின்ன ஜல்லியாக இருக்குல்ல, குட்டி 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 குட்டியாக சிப்ஸு, அதை போடுறதால காலைல 10 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 2 மணி வரலையும் அந்த ஜல்லியிலேயே தான் நடந்துக்கிட்டு இருந்தோம். அந்த சின்ன அந்த எம்சண்ட் மண், அந்த சிப்ஸு, அந்த சிமெண்ட்டு, அதுலேயே அப்படியே அது வெறும் கலவையாக இருந்தால் கூட அதிகம் ஓட்டப்படாது. அந்த ஜல்லி, அதான் கப்பி ஜல்லி இருக்குல்ல, சிப்ஸுன்னு சொல்கிறது, அது பயங்கரமாக காலெல்லாம் கிழிச்சு விட்டுருது. அது கூட சிமெண்ட்டு இருக்கிறதால பயங்கரமாக இருக்குது கால். அதை நான் வந்து உங்களுக்கு கால்லாம் ஓட்டை போட்டிருக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லி, ரத்த காயம் தானே காட்டக்கூடாது. கால் ஓட்டை போட்டிருக்கு, அதில் கொஞ்சம் இந்த அழுக்கெல்லாம் நுழைஞ்சிருக்கு. அதனால் ரவுண்டாக கருப்பாக தானே தெரியும் அந்த புண்ணு. அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம இதை யூடியூப்பில் போடலாம். வெறும் வெட்டு காயம், ரத்த காயம், கட்டு போட்ட காயம், இதுதான் வீடியோவில் காட்டக்கூடாது. இதை காட்டலாமே அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். நேற்று சாயங்காலம் வந்தோடனே ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். காலை வந்து அந்த அந்த காயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு, அந்த காயங்கள் வந்து அதான் அந்த சிமெண்ட்லாம் நுழைஞ்சிருக்கு இல்லையா, கருப்பாக இருக்கிறதால சரி தெரிஞ்சிக்காதுன்னு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். கால் நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த காயங்கள் காட்டுறதுக்காக எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணால் போகலை. அதுக்கு தான் நான் டைம், எந்த ஒரு வீடியோவுமே டைம் வச்சு போட்டு விடணும். அது எப்பேற்பட்ட வீடியோ இருந்தாலும் சரி தான். அப்லோடு ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், இல்லை மறுநாள் கூட சரி தான். ஆனால் டைம் வச்சு போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அந்த சிம்பிள் காட்டும். அது வந்து காப்பிரைட் பிரச்சனை அப்படிமாரி பிரச்சனை வந்ததுன்னா அதில் அப்படியே காப்பிரைட்டுன்னு காமிச்சிடும். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணோம், டைம் வச்சு போடுறதுன்னா வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு, அந்த டைம் வச்சு போட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து காப்பிரைட் பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னு டெலீட் பண்ணிடணும். நான் அப்படி தான் அந்த வீடியோ போட்டு விட்டேன். அது ஒரு மாதிரி வேறு இதாக வந்தது. ஆனால் சிம்பிள் காட்டல. உடனே என்ன பண்ணேன், டெலீட் பண்ணிட்டேன். வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே டெலீட் பண்ணிட்டேன். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் சரி தான், யூடியூப்காரங்க அப்படியே தரவாக செக் பண்ணுவாங்க. அந்த வீடியோ வந்து எந்தெந்த வீடியோ போடணும், வெளியில் விடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்படியே தரமாக செக் பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து வெளியிட மாட்டாங்க. காப்பிரைட்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து காப்பிரைட்டுன்னெலாம் வரல. அது வேறு ஏதோ இங்கிலீஷில் வந்தது. சிம்பிள் காட்டல அப்படின்னாவே அந்த வீடியோ வந்து சேனலுக்கு பிரச்சனையான வீடியோ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிட்டேன். சரி, அந்த காயங்கள் காட்டாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டேன். அதான் காலெலாம் ஓட்டை போட்டிருக்குது அப்படின்றதால நான் அன்றைக்கி வேலைக்கு போகலை. நல்லா தூங்கினேங்கிறத விட கொஞ்சம் மன உடைச்சலோடு தான். நல்ல தூக்கம்லாம் கிடையாது. ஏன் மன உடைச்சல் அப்படின்னா, சொல்லாமல் கொள்ளாமல் லீவு போடுறோமே. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நாளே வந்துட்டு எனக்கு வந்து நாளைக்கு லீவ் வேணுங்கண்ணா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃப்ரீயான ஒரு ரிலீஸ், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். திடீர்னு சொல்லும்போது 3 மேஸ்திரிங்க அண்ணா வருவாங்க, 3 சித்தாள் தான் இருக்கிறோம். அப்போ 3 மேஸ்திரி அண்ணாவுக்கு 2 சித்தாள் அப்படிங்கும்போது வேலை கஷ்டம். இப்போ நந்தினிக்கு லட்சுமி இருந்தால் மட்டும்தான் வேலை கஷ்டமாக இருக்கும். எனக்குமே வந்து திடீர்னு லீவ் சொன்னது ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அந்த பாப்பா வந்து வெண்ணிலாக்கா லீவுண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த அண்ணன், இல்லைம்மா நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வா, ஏதோ வேலை கூட அதிகமாக செய்யாதால கூட பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் முடியணும்ல. எனக்கு சரியான கால்லாம் அப்படியே சொத்துன்னு ஓட்டை போட்ட இடம், மற்றபடி அந்த விந்து போன இடம்லாம் பயங்கரமாக இருக்குது. நடக்க முடியல. நான் இன்னமும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போனேன், ப்ரெஷ் பண்ணேன். இதுக்கு மட்டும்தான் தண்ணியில் கையும் காலும் வச்சேனே தவிர மற்றபடி இன்னும் குளிக்கலை. சாப்பாடு செய்யலை. 1 மணி ஆகுது, இன்னும் சாப்பாடு செய்யலை. சாப்பாடு செய்யணுன்னா பாத்திரம்லாம் விளக்காமல் இருக்குது. நம்ம போய் தண்ணியில் காலை வச்சு பாத்திரம் விளக்குனா தான் சாப்பாடு செய்ய முடியும். அப்படிங்கிறதாலே நான் என்ன பண்ணேன், சுரண்டு படுத்துக்கிட்டு தான் இருக்குன்னு தவிர இன்னும் சாப்பாடு செய்யலை.
எனக்கு வந்து முடியல, ரொம்பவே முடியல. இல்லைன்னா நான் லீவ் போடுற ஆளா நான். வெட்டியாக லீவ் போடுறத 350 ரூபா சம்பளம் வரும்னு சம்பளத்துக்கு ஆசைப்பட்டது போயிடுவோம். ஆனால் நம்மளாலே முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அதுதான் நான் வேலைக்கு போகல. நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு போவேனா என்னன்னு தெரியல. கால் இன்னமும் வலி, அவ்வளோ ஒரு வலி. இப்போ ஊசி போட போனோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 200 300 சரியாக போயிடும். நாம் நேற்று லீவ் எடுக்காமல் வேலைக்கு போனது வேஸ்ட்டாக. தேங்காய் எண்ணெய் வச்சே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வச்சு அப்பிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இருக்க தேங்காய் எண்ணெய் வச்சு தான் பூசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட வலி மாற்றமே இல்லை. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னா. ஆனால் நான் வந்து நாளைக்கெல்லாம் வேலைக்கு போயிடணும். 2 நாள் லீவ் வந்து 700 கணக்கு வந்துடுதுல்ல. ஒரு நாள் லீவுன்னா கூட 350 ரூபா போகும். 2 நாள் லீவுன்னா 700 கணக்கு வந்துடுது. வாடகை வீட்டில் இருக்கிறோம், கடன் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்து ஒரு 50,000 வட்டி கட்டி ஆகணும். இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. இன்னும் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலையும் இருக்குது. இல்லை என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அதனால தான் நான் வந்து உடம்பு வலி இருந்தாலும் சரி தான் லீவ் போடாமல் வேலைக்கு போயிடுறேன். நான் என்னாலே முடியலன்ற பட்சத்தில் தான் லீவ் போடுவேன். எப்பயுமே சரி தான், இப்போவும் இல்லை எப்போவுமே. என்னாலே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் லீவே போடுவேன். இன்றைக்கி லீவ் போட்டேன். எது ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை. இன்னும் சாப்பிடல. சாம்பார் இருக்குது, நேற்று வச்ச அதான் அந்த சொதப்பி வச்ச பாருங்க கத்திரிக்காய் சாம்பார் இருக்குது. சாப்பாடு மட்டும் வடித்து சாப்பிட வேண்டியது தான். அப்புறம் சாயங்காலமாக ஏதாவது இந்த கருணக்கிழங்கு இருக்குது, போட்டு குழம்பு வச்சோம்னா நாளைக்கு ஆயிரும். நாளைக்கு குழம்பு வைக்கிற வேலை இல்லை, நாளைக்கு வேலை ஓடிடும். நாளைக்கு வேலை முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போயிடுவோம்ப்பா. முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன். ஓகேப்பா பாய். அப்புறம் பிரியம்மா வந்து அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பிரியம்மா நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னால் வந்து அப்புறம் லைவ் காட்டல உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பிரியம்மா. வந்து நான் லைவே போடுறதில்ல. லைவ் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு மேலேயே எக்ஸ்ட்ராவே இருக்கும். 10 நாளைக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். லைவே போடல, என்னால் முடியல, உட்காந்து பேச முடியல. லைவ்லையுமே பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் காமிக்க மாட்டேங்குது. அது வேறு நிறைய பேரோட கொஞ்சம் மன வருத்தம் வருது. எனக்குமே மெசேஜ் ரொம்ப லேட்டாக காமிக்குது. அதில் உட்காந்து ரொம்ப நேரம் வெகு நேரம் பேச முடியல. அதனால தான் நான் லைவ் போடுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. லைவ் போடணுங்கிற ஒரு ஆசையும் வர்றதில்ல. வேலைக்கு போயிட்டு வந்தால் எப்படா படுப்போன்னு இருக்குது. கொஞ்சம் இந்த 4-5 ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே படுத்துக்கிறது. அதுவே பார்த்திங்கன்னா 11 மணி 12 மணி ஆகிடுது. அதனால் லைவ் போட முடியல. அதை நான் முயற்சி பண்ணவும் விரும்பலை. சரிங்களா? லைவ் தேவையில்லைன்ட்டு தான் இருக்கிறேன் நான். பார்த்துக்கலாம், எப்படி இப்படியே காலம் ஓடிடாது. நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற காலமும் வரும், அப்போ வேணால் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரிப்பா, ஓகே. நான் வந்து இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிறேன், இன்றைக்கி லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுதான். ஆனால் உண்மையாகவே எங்கேயுமே நடக்கவே முடியல. ரேஷன் கடைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, ஒரு நாளைக்கு லீவ் எடுக்கிற அன்றைக்கி போயிட்டு 2 பேத்திங்களாம் ஆத்தூரில் ஒரு பேத்தி இருக்கா, அவளை அன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்பயும் அவளை பார்க்கல, அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டு வந்துட்டேன். இங்கே பக்கத்துலேயே பேத்தி இருக்கிறாளுங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு லீவ் போடுற அன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கே நாம் லீவ் போடுற அன்றைக்கி நம்மளால் உடம்புக்கு முடியாமல் தான் லீவ் போட்டிருக்குறோம். போயிட்டுலாம் வர முடியாது. அவங்க ஊருக்கு அடிக்கடி பஸ்ஸும் இல்லை, அதனால் போக முடியாது. வருத்தமாக தான் இருக்குது. சரி, கிடைக்கிற லீவில் போய் பேத்தி பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஆசைப்பட்டேன், அதுவும் முடியல. சரி, இன்னொரு நாளைக்கு லீவ் போட்டால் வேணால் போய் பார்த்துட்டு வரலாம். இன்றைய நிலமை இதுதான், முடியாமல் இருக்கேன். ஓகேப்பா, பாய். நீங்களாம் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஒரு மாதிரி மன உடைச்சலாக இருக்காதீங்க. நான் இதுக்கு தான் தனியாக இருக்க பார்த்தீங்களா, இந்த மன உடைச்சல் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி வீடியோவே எடுக்கிறேன். சரி, அந்த வீடியோ எடுக்கும்போது ஏதோ கொஞ்சம் பேசின மாதிரி போகட்டும், அதை அப்லோட் பண்ணி போகும்போது வியூஸ் போகுதா இல்லைன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு அப்படி கொண்டு போயிட்டுருக்கிறேன். இன்னும் நான் துணி துவைக்கல, பாத்திரம் கழுவல, ஒரு வேலையும் நடக்கலை. வீட்டை மட்டும் ஜாமான்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு வீட்டை மட்டும் கூட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். கொஞ்சம் வேலை இருக்குது. பயங்கரமான வெயில் வந்து பயங்கரமான வெயில். சரி, இது பருப்பு இதெல்லாம் அமாவாசை முடிஞ்ச உடனே நம்மக்கிட்ட என்ன தானியங்கள் இருக்குது அதெல்லாம் காய வச்சுக்கணும், எல்லாம் வண்டு பிடிச்சிரும். அமாவாசை முடிஞ்சு 4-5 நாள் ஆச்சாச்சா. அதனால் என்ன பண்ணேன், உளுந்து உடைக்காத உளுந்து ஒரு 10 கிலோ வாங்கினேன். அந்த உளுந்து, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாமே காய வச்சுருக்கேன். அப்புறம் கொள்ளு, இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. இதை ஃபுல்லாமே இப்போ காய வச்சுருக்கேன். நல்ல வெயில், பயங்கரமான வெயிலில் காஞ்சிட்ருக்கு.
நானும் ஏதோ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து தூங்கினா நைட்டு தூக்கம் வராது. பார்த்துக்கலாம், வேறு எதோ செய்யணும், வேறு எதோ வீடியோ எடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும். செஞ்சுட்டு 4 மணிக்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்போ காய வச்ச பொருள்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து புடச்சி வைக்கணும். புடச்சி வச்சுட்டு வீடை கொஞ்சம் கழுவி விடணும். அடுப்புலாம் கச்ச கச்சன்னு இருக்குது. 1 மாதமாக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோமா, லீவ் இல்லாமல் அடுப்புலாம் கச கசன்னு இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறேன். அப்படியே ஏதாவது செய்கிற வேலையை வீடியோ எடுத்து போட்டு விட்றேன். சரிப்பா, ஓகே. நான் வேணால் இன்றைக்கி வீட்டில் இருக்கேன், இன்றைக்கி லீவ் எடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்காக தான் போட்டேன். ஓகே, பாய். பத்திரமா இருங்கப்பா, எல்லாருமே சேஃப்டியாக இருங்க, நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. எந்த ஒரு மன வருத்தத்தையும் நினச்சி கவலைப்படாதீங்க. நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும், சரிங்களா? அதனால் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது, அந்த வர்றது நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம காக்க முடியும். நமக்கே தெரியாமல் நம்மளை ஒரு விஷயம் வந்து தாக்க வருதுன்னா அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோம். சந்தோஷங்கள் வந்தால் நிறைய அனுபவிக்கிறோம்ல, அதுமாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் அனுபவிச்சுக்கோம். ஓகேங்களா? எதுக்கும் யாரும் மன வருத்தப்படாதீங்க. நம்ம காலம் இப்படியெல்லாம் ஓடிடாது. நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் நல்ல காலம் வரும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி வாழ்க்கையை கொண்டுட்டு போயிடலாம். ஓகேப்பா, பாய்.